எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த வருடத்தில் 2 மாதத்தை நாம் முடித்திருக்கின்றோம். பிப்ரவரி மாதம் முழுமையும் இறைவன் நம்மை காத்து கரம் பிடித்து நடத்தி இருக்கின்றார். இந்த புதிய மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருப்பது ஆண்டவருடைய மேலான கிருபையினாலும் தயவினாலும் மட்டுமே. நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் இறைவன் நம் எல்லோரையும் உயிரோடு வைத்திருக்கின்றார். அவருடைய தயவினால் மட்டுமே இந்த புதிய ஆயுள் நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். புதியதொரு மாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதம் இறைவன் நமக்கு கொடுக்கவிருக்கின்ற வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், முற்றிலும் ஜெயம் கொடுப்பார். இறைவன் நமக்கு இந்த மாதத்தில் முற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடுபவராக இருக்கின்றார். ரோமையர் அதிகாரம் 8 இறைவார்த்தை 37 பார்க்கின்றோம், நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். இந்த மாதம் நமக்கு அடுத்தடுத்து வெற்றியின் நாட்கள் இருக்கும். அடுத்தடுத்து வெற்றியின் காரியங்கள் நடக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக நம்மை வழிநடத்தி வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க போகின்றோம். எரேமியா அதிகாரம் 1 இறைவார்த்தை 19, அவர்கள் உனக்கு எதிராக போரிடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதோ அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள், உங்களுக்கு எதிராக நிற்பார்கள். ஆனால் யுத்த களத்தில் அவர்களால் உங்களை வெற்றி பெற முடியாது. They will stand against you, but they will not win in the battle. யுத்தத்தில் அவர்களால் ஜெயம் எடுக்க முடியாது. இதுவரை உங்கள் வாழ்வில் அநேக தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நிறைய காரியங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தையும் இழப்புகளையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் இறைவன் வாக்களித்தபடி முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற மாதமாக இது இருக்கும். தானியேலின் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். தானியேல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 4, அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு வழி தேடினார்கள். எந்த தவறும் ஊழலும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேல் நேர்மையாக நடந்து கொண்டார். தானியேலை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று வகை தேடினார்கள். அநேகர் தானியேலுக்கு எதிராக எழும்பினர். எப்படியாவது தானியேலை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் நிறைய திட்டங்கள் வழிகளை தேடினார்கள். ஆனால் எதிலும் தானியேலை சிக்க வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் நேர்மையுடன் நடந்து கொண்டார். தானியேல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 5 பார்க்கின்றோம், அவரை அழிக்க வேண்டும் என்று அவருடைய கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதில் தவிர வேறு எதிலும் குற்றம் சாட்ட முடியாது. தானியேலை அழிக்க வேண்டும் என்றால், அவனை எதிலாவது சிக்க வைக்க வேண்டும் என்றால், அவருடைய கடவுளின் சட்டத்தை தவிர தானியேலை நாம் குற்றப்படுத்த முடியாது என்று அவர்கள் தீர்மானித்தனர். மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் அவருக்கு விரோதமாக செயல்பட்டனர். இவர்கள் ஒரு திட்டங்களை தீட்டுகின்றனர் தானியேலுக்கு எதிராக. அப்படியே அந்த அரசனிடமும் போய் அந்த திட்டத்தை தெரியப்படுத்துகின்றனர். அரசரை தவிர வேறு எந்த கடவுளையும் மக்கள் வழிபடக்கூடாது 1 மாதத்திற்கு. இப்படியாக நீங்கள் ஒரு சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். தரியூர் அரசன் அவ்வாறே சட்டத்தில் கையொப்பமிட்டு தடை உத்தரவு பிறப்பித்தார். தானியேல் தினமும் 3 வேளை இறைவேண்டல் செய்பவர், முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்பவர். அதே போல் அவர் செய்யும் போது இவர்கள் அதை கண்டார்கள். பின்பு அரசனிடம் இதை தெரிவித்தார்கள். அரசனிடம் தெரிவிக்கும் போது அவர்கள் அரசனுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லி தெரிவித்தார்கள். சட்டத்திற்கு அவன் மரியாதை கொடுக்கவில்லை, உம்மையும் அவன் அவமதிக்கின்றான். அவன் கடவுளை மட்டும் 3 வேளை செபிக்கின்றான். உம்மை அவன் கடவுளாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் அரசனிடம் சொன்னார்கள். ஆனால் அரசன் எப்படியாவது தானியேலை இதிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாலும் அரசன் அல்லவா,
இவர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க அரசன் போட்ட சட்டத்தை அவன் மீறியதன் நிமித்தம் அரசன் கட்டளை பிறப்பிக்கின்றான், தானியேலை சிங்க குகையில் தள்ள வேண்டும் என்று. அதேபோல் தானியேலை சிங்கத்தின் குகையில் போடுகின்றனர். பொழுது விடிந்தது. தானியேலுடைய வாழ்விலும் புதிய விடியல் ஏற்பட்டது. என்ன நேர்ந்தது? சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் செய்யவில்லை, எதுவும் சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் ஆண்டவரின் தூதர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். தானியேல் உயிரோடு மீட்கப்பட்டான். அரசன் இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தானியேல் மீது குற்றம் சாட்டியவர்களையும் அவர்களுடைய மனைவி மக்களையும் சிங்க குகையில் தள்ள கட்டளையிட்டார். தானியேலை இன்றைக்கு எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று யாரெல்லாம் திட்டம் திட்டினார்களோ அவர்களே அவர்கள் போட்ட திட்டத்தில் வீழ்ந்து மடிந்தார்கள். தானியேலுடன் ஆண்டவர் இருந்ததினால் அவரை அழிவிலிருந்து காத்தார். எல்லோரும் அறியும் வண்ணம் தானியேலை மேன்மைப்படுத்தினார். பின்னர் அரசன் சொன்னது, தானியேலின் கடவுள்தான் உண்மையான கடவுள். இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தானியேலின் கடவுளைத்தான் வழிபட வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பிக்கின்றார். இறுதியாக இந்த வார்த்தையின் 3 முக்கிய காரியங்களை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகின்றேன். இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தையும் இறைவன் வெற்றியாக மாற்றப் போகிறார். So far in whatever things you had failure, God is going to change everything into success. இரண்டாவதாக, தொடக்கத்தில் உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள், வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இறுதியில் நீங்களே குறிக்கப்பட்டவர்களாக வெற்றியை ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். Though it may be a disappointment in the beginning, but in the end you will be the appointed person. தானியேலோட வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆரம்பத்தில் தானியேலுக்கு எதிராக அநேகர் எழும்பினார்கள். அவன் செபித்த வண்ணமாய், உண்மையுள்ளவனாய், நேர்மையுள்ளவனாக இருந்த போதிலும் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் இறுதியில் அவரே ஜெயம் கொள்ளக்கூடியவராய், மேன்மை அடையக்கூடியவராய் இறைவன் மாற்றினார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். மூன்றாவதாக, இறைவனுக்கு நன்றாக தெரியும் எப்போது உங்களை உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று. God knows the right time to rescue you from your risk. இந்த 3 முக்கியமான காரியங்களுமே நாம் இப்போது தியானித்த இந்த வார்த்தையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான். இறுதியாக 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 இறை வார்த்தை 57 பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இதோ இந்த மாதத்தில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும், நாம் எடுத்து செயல்படுத்துகின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்க போகின்றார். கிறிஸ்து வழியாக நாம் வெற்றி அடைய போகின்றோம். முற்றிலுமாக இறைவன் நமக்கு ஜெயம் கொடுக்க போகின்றார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பான இறைவா, இதோ இந்த மாதத்தில் நாங்கள் அநேக வெற்றிகளை பார்க்க போகின்றோம். இதுவரை நாங்கள் இழந்ததும் எங்களுடைய தோல்விகள் அனைத்தையும் நீர் எங்களுக்கு வெற்றியாக மாற்றி தரப்போகின்றீர். முற்றிலும் வெற்றியை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் இனி வெட்கப்பட்டு போகாதபடி வெற்றியை தருவீராக. உம்முடைய கரம் அவர்களோடு உடன் இருந்து செயல்படுவதாக. இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். மார்ச் 1ஆம் தேதி இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தம் பலருக்கும், பலருடைய காயங்களை ஆற்றுவதற்கும் இது ஆறுதலாக இருக்கும். அவர்கள் முன் சென்று வெற்றியை சுகந்தரிக்க இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமேன். God bless you.